வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இடியப்ப மிக்ஸோட வந்திருக்கிறேன். இந்த இடியப்ப மிக்ஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இதில் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இந்த தாச்சியில் போடுவோம். பட்டர் வந்து கரைஞ்சா பிறகு மெல்ட் பண்ண பிறகு இதில் வந்து கேரட் எடுத்து இப்படி சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். 50 கிராம் இதில் கேரட் இருக்குது. இந்த கேரட்டையும் இதில் போடுங்க. இதில் வந்து போஞ்சி எடுத்து இதையும் மெல்லிஸாக வட்டி வச்சிருக்கிறேன். இதுலையும் 50 கிராம் இருக்குது போஞ்சி. இந்த போஞ்சியும் இதில் போடுங்க. இதில் வந்து கோவா இருக்குது. கோவாவில் 100 கிராம் கோவா எடுத்து அதையும் சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதையும் இப்போ இதில் போடுங்க. வந்து லீக்ஸ் இருக்குது. லீக்ஸ்லேயே நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த லீக்ஸையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு இருக்குது. இந்த மிளகையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு நான் 6 நிமிஷம் மீடியத்துலேருந்து கொஞ்சம் இப்போ ஹீட்டை குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு இதை வதங்க விடுவோம். 2 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இன்னொரு 4 நிமிஷம் இதை வதங்க விட போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலியாக வந்து நான் இதை 6 நிமிஷம் வதங்க விட்டினான். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி போட்டு இது கூட அவிய விட தேவையில்லை. மரக்கறிய கடிக்கைக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் லைட்லியாக. ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு புறம் டிஷ்ஷில் இறக்கி எடுக்க போகிறேன். ஸோ இந்த இறக்கி நான் ஒரு பிளேட்டில் வந்து இதை இறக்கி எடுக்கிறேன். நீங்கள் ஒரு பவுலில் இறக்கி எடுக்கலாம். ஆனால் இந்த பவுலில் இறக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக இது வந்து அந்த ஹீட்டுக்கு அவிஞ்சோன்று இருக்கும். ஸோ அதால் தான் நான் பிளேட்டில் வந்து இறக்கி எடுக்கிறேன். ஸோ நான் செப்பரேட்டான பிளேட்டில் இதை நான் இறக்கி இருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் முட்டையை எடுத்திருக்கிறேன். 3 லார்ஜ் எக்ஸ் இருக்குது. பெரிய முட்டையில் 3 இருக்குது. நான் முட்டையை எடுத்து அதில் வெடுக்கு மாதிரி இருக்கும் இல்லை வெள்ளையாக அதை வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைய போடுறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இதில் நான் வந்து less than 1/8 டீஸ்பூன் போடுறேன். இந்த மஞ்சள் போடுறதுக்கு காரணம் ஒரு லைட்டான வெடுக்கு மனம் இருக்குமில்ல, அதை வந்து கட் பண்ணுறதுக்கு தான். இதுலேயும் வந்து less than 1/8 டீஸ்பூன் மிளகு பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. இருக்குது நான் பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மரக்கறியாக இது செய்ய போகிறேன்னு சொன்னால் முட்டையை ஒமிட் பண்ணுங்க. நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டர் இதில் போடுங்க. ஸோ இந்த பட்டர் வந்து மெல்ட் பண்ண பிறகு இந்த இருக்கு நான் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை இருக்குது. ஸோ இந்த முட்டையை போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த 1.5 நிமிஷம் ஆயிருக்குது. ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ அப்புறம் 3.5 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் பிரம்பா இறக்கி எடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்கு இந்த முட்டையை நான் பிரம்பா இறக்கி வச்சுருக்கிறேன். ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டரை இதில் போடுங்க. ஸோ உங்களுக்கு பட்டர் போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதுக்கு எண்ணெயும் பாவிக்கலாம். பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 10 கிராம் எல்லாட்டிக்கு 4 உள்ளிப்பல்ல இருக்குது. சின்ன சின்ன எடுத்து வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 3 கிராம் இஞ்சி எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயத்தில் பாதி எடுத்து வட்டி வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 5 சின்ன பச்சை மிளகாய் இதில் நான் வட்டி வச்சுருக்கேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. ரம்பை இருக்குது. சின்ன பீஸில் ஒரு 6 ரம்பை பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதங்க விடுவோம். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது வதங்கி கொண்டிருக்கு.
இப்படி வதங்கி இருக்குது. ஸோ அந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து கறி மிளகாய் இருக்குது. நான் 50 கிராம் கறி மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு அதையும் வந்து சின்னனா வட்டி இருக்கிறேன். 150 கிராம் எல்லாத்துக்கும் ஒரு மீடியம் உருளைக்கிழங்கு வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து காஞ்ச மிளகாய் நிறவில் அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது 1 டீஸ்பூன். பட் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் போட தேவையில்லை. பட் நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூண்டு அல்ல ஒரு 4 நிமிஷம் வந்து நான் இந்த பட்டரில் நல்லா வதங்க விட போகிறேன். இப்போ 2 நிமிஷமாக வதங்கி கொண்டு இருக்குது. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இன்னொரு 2 அல்ல ஒரு 3 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். ஸோ இப்போ இன்னொரு 3 நிமிஷம். ஸோ டோட்டலியாக வந்து இதை நான் 5 நிமிஷம் வதங்க விட்டேன். நான் இன்னொரு 2 நிமிஷம் நான் வதங்க விட போகிறேன். நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் அவிக்கைக்கு வந்து நல்ல களி மாதிரி அவிச்சிடாதீங்க. ஒரு 90% நீங்கள் அவிச்சிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பட்டரோட பொரிஞ்சு வரைக்க. ஸோ இப்போ நான் இன்னொரு 2 நிமிஷம் நான் இதை விட போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆகிடுது. ஸோ நான் டோட்டலியாக அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் போட்ட பிறகு 7 நிமிஷம் மீடியம் ஹீட்லேருந்து வதங்க விட்டேன் நான். ஸோ அந்த 7 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு போட்டு தான் நான் அவிய வச்சு நான் மற்ற வந்து இந்த மரக்கறி எல்லாத்துக்குமே நாங்கள் உப்பு சேர்த்துருக்கபடியாக தான் நான் இந்த உருளைக்கிழங்கு போட்ட அப்புறம் நான் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு உப்பு சேருங்க. நான் யூஸ் பண்ண பட்டர் வந்து சால்டட் பட்டர். ஸோ அதால் நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் கவனமாக நீங்கள் உப்பு பார்த்து போடுங்க. ஸோ இந்த இருக்கு இப்படி இதை நான் வதக்கி இருக்கிறேன். இப்படி வதங்கின பிறகு 7 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து இடியப்பம் இருக்குது. நான் இடியப்பத்தை அவிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு நான் ஏன்னு சொன்னால் நீங்கள் சூட்டோட போட்டிங்கன்னு சொன்னால் இதை மிக்ஸ் பண்ணிக்க உளுர பார்க்கும். ஸோ அதில் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு 1 hour தூக்கி வச்சிங்கன்னு சொன்னால் இது நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் வந்து 20 இடியப்பம் எல்லாட்டிக்கு 500 கிராம் இடியப்பத்தை எடுத்து இந்த இருக்கு நான் உளுத்தி வச்சிருக்கிறேன். ஸோ 20 இடியப்பம் எல்லாட்டிக்கு 500 கிராம் சரியாக வருது. இப்போ இதை இந்த 7 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. நான் ஹீட்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில இப்போ வச்சிருக்கிறேன். வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இருக்கு நான் வதக்கி வச்சிருக்கிற மரக்கறி இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. நான் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருக்க முட்டை இருக்குது. இந்த முட்டையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை வடிவாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் இப்படியே விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த இருக்கு இது செய்து முடிஞ்சுது. ஸோ இதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு கத்தரிக்காய் பொரிச்ச இறால் போட்டு பொரிச்ச குழம்போடு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோயா மீட் கறி எல்லாத்துக்கும் மீன் கறியோடய நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட விருப்பம். ஸோ இதில் நான் இன்னொரு விதம் செய்கிறேன்னா அது வந்து பொரிச்சு வைக்கிறது. ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தியானபடியாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக இதை போடுறேன். ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து அதை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இடியப்ப மிக்ஸ். இது செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.